சார், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக எந்த கூட்டணியில் இணைய போதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடர போறோங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதாவது நீங்க உள்ளிட்ட ஊடக நண்பர்கள் கடந்த ஓராண்டு காலமாக என்னிடம் கேட்ட கேள்வி 2024 என்ன கூட்டணி, என்ன நிலைப்பாடு, நாடாளுமன்ற தேர்தல் என்ன நிலைப்பாடுன்னு தொடர்ந்து கேட்டுட்டு வந்தீங்க. நான் சொன்ன பதில் நீங்க இப்ப கூட ரெக்கார்ட் பண்ணி திருப்பி எடுத்து பாருங்க. ஓராண்டு காலமாக நான் சொன்னது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிலைப்படுத்தி தான் 24 நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எடுக்கப்படும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த முடிவுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த திமுக அண்ணா திமுகவிடம் விடுதலை வேண்டும், மாற்றம் வேண்டும் என்ற ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். 2026 திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு மாற்று அரசு தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கும், கூட்டணி ஆட்சி இருக்கும், அதில் பாமகவும் அங்கமாக இருக்கும். அதனால இது ஒரு சுயநலத்துக்காக நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது. இது ஒரு தன்னலத்துக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக, தேசிய நலனுக்காக நாங்கள் எடுத்த முடிவு இது. அதனால இது ஏதோ திடீர்னு எடுத்தோம்னா அதெல்லாம் அப்படி சில பிரச்சாரங்கள்லாம் நடத்திட்டு வர்றாங்க. அது தவறான கருத்து. அதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக அப்படிங்கிற மாதிரி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி அப்படி மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவங்களோட குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ திமுக மட்டும் என்ன சமூக நீதி ஆதரவான கட்சியா? உண்மையிலே சமூக நீதி கட்சின்னு திமுக நினைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கு நடத்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது 20 விழுக்காடு எம்பிசியை உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். வன்னியர் உட்பட்ட மற்ற சமுதாயங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். அதில் கொடுக்கல. சமூக நீதினு பேசுற திமுக சாராய கடையை மூடி இருக்கணும். இன்னைக்கு டாஸ்மாக் கடையினால தான் சமூக அநீதிகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சமூக அநீதிகள் நடந்துட்டு வருது. சமூக நீதி தான் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. குடிசையை அகற்றுவது சமூக நீதி, கல்வி கொடுப்பது சமூக நீதி, நல்ல குடிநீர் கொடுப்பது சமூக நீதி, ஊழலற்ற ஆட்சி நடத்துவது சமூக நீதி, மதுவை ஒழிப்பது சமூக நீதி. இதெல்லாம் சமூக நீதி தான். இது ஏதாவது ஒன்று திமுக செய்யுதா? ஒன்றும் கிடையாது. பேசுறது தான் மேடையில் சமூக நீதினு பேசுறது தான். அதனால பேசலாம், மேடையில் வருஷம் பேசலாம். எங்களுடைய நிலைப்பாட்டையும் எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய சித்தாந்தத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். இதே என்டிஏல நாங்கள் 98 இருந்தோம். அப்ப எங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டோமா? யூபிஏல நாங்க 2004 இருந்தோம். எங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டோமா? 10 ஆண்டு காலம் டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக டெல்லியில இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டோமா? இப்பயும் நாங்க மாத்த போறது கிடையாது. சமூக நீதி இருந்தாலும் சரி, நீட்டு தேர்வு இருந்தாலும் சரி, நீங்க கேட்கற முன்னாடி நான் சொல்லிடுறேன். நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, மேகதாது பிரச்சனை இருந்தாலும் சரி, மொழி பிரச்சனை இருந்தாலும் சரி, இன பிரச்சனை இருந்தாலும் சரி, மீனவர்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். இன்னும் மாறாக திமுக 3 ஆண்டு காலம் ஆட்சியில் பிஜேபியை எதிர்க்கணும்னு எதிர்க்குது. நாங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும் என்று எதிர்க்கின்றோம். இப்போது தீர்வு வருவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எங்க மூலமா. பிரதமர் அவர்கள் சமீபத்தில் சேலத்துக்கு வந்தவுடன் அவர் சொன்னார், இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மூத்த தலைவர் என்று எங்களுடைய ஐயாவை சொன்னார்கள். அப்படி மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எடுத்து பிரதமரிடம் நேராக சென்று தமிழ்நாட்டு பிரச்சனை இப்ப கொஞ்சம் தீர்வு கொண்டு வாங்கன்னா நிச்சயமா பிரதமர் கேட்பார். ஆனா இவங்க கடந்த 3 ஆண்டு காலம் சண்டை போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவங்களை இப்படி பேசி விட்டு, அப்பம் விட்டு சொத்தா, தாத்தா விட்டு சொத்தா, இதெல்லாம் அது பேசி கீசி என்னமோ போட்டு அது ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணிட்டு வராங்க. அதில் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், இந்தியாவுடைய பிரச்சனைகள் எடுத்து வாதம் வைத்து தீர்வு கொண்டு வருவோம். இதை கடந்த காலத்தில் செய்திருக்கின்றோம். இப்போ ஒரு உதாரணம், யூபிஏல நாங்கள் சேர்றப்போ, யூபிஏல 2004 சேர்றப்போ நாங்கள் முன்வைத்த ஒன்று தான், இந்தியாவிலே கல்வி நிறுவனங்களில் 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு. ஓபிசி 27% ரிசர்வேஷன், காமன் மினிமம் ப்ரோக்ராம் சேர்த்தாங்க. 2 வருஷத்தில் நடத்தல. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த யூபிஏ மீட்டிங்ல எங்க மருத்துவர் ஐயா சண்டை போட்டு சொன்னார், சோனியா காந்தி அம்மையாட்ட சொன்னார், நீங்க கொண்டு வரலன்னா நாங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியில போறோம் சொன்னாங்க. அன்னைக்கு மாலையில அறிவிச்சாங்க. இதுதான் சமூக நீதி, இதுதான் தைரியம். இந்த தைரியம் எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது.
அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும். சும்மா விளம்பர அரசியலுக்கோ விமர்சன அரசியல் விளம்பர அரசியல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சி. இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு, ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். விஞ்ஞான ரீதியிலே நாங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகள் கொண்டு வர முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு ஐயா அரசாங்கத்தை மாத்திட்டாரு. அரசாங்கத்தை மாற்றிட்டு திருமதி சௌமியா அன்புமணியை வேட்பாளராக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்கள் தருமபுரி தொகுதியில் எங்கள் கட்சி ஒட்டுமொத்தமா 100 விழுக்காடு கட்சி அரசாங்கம் அவர்கள் உள்ளிட்ட அரசாங்கம் அவர்கள் தான் முதல்ல ஐயா கிட்ட கோரிக்கை வச்சார். அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அங்கே கட்சி எங்களுக்கு நிச்சயமாக சௌமியா அவர்களை வேட்பாளராக கொண்டு வாருங்கள், அவர்களை நாங்கள் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் ஆக்குவோம் என்று அவர்கள் கொடுத்த அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் ஐயா அவர்கள் இது முடிவு செஞ்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு பெற்றோர்கள் சம்மதங்கிறதுக்கு அதுக்கான தேவைகள் என்ன, அதை பத்தி உங்களுக்கு? அதாவது இந்தியாவில் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, பெண்களுக்கும் திருமண வயது 21 இருக்க வேண்டும் என்று. ஆண்களுக்கு தான் இன்னைக்கு 21, பெண்களுக்கு 18. இந்த பெற்றோருடைய சம்பந்தம் வேண்டும் என சிங்கப்பூர் நாட்டில் இருக்கு, பிரேசில் நாட்டில் இருக்கு, பல நாடுகளில் இருக்கு. சிங்கப்பூர் ஒரு முன்னேறிய நாடு. ஏன் இந்த காரணம்னா இது சமூக காரணம் கிடையாது. இது பியூர்லி சயின்டிபிக் ரீசன்ஸ், ஹெல்த் ரீசன்ஸ் தான். உடல்நிலை காரணத்துக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெண் 17 வயதுல பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காங்க, 18 வயதுல கல்லூரிக்கு வராங்க. கல்லூரிக்கு உடனடியாக அவங்க எல்லாம் தேர்வாயிடுறாங்களா? மன ரீதியா, உடல் ரீதியாக இல்ல. அதனாலதான் ஆனா திருமண வயது 18 இருக்கு. அவங்க படிச்சுட்டு ஒரு பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு போய் சுதந்திரமா எப்போ இருப்பாங்க? 21 வயதுக்கு மேலதான் இருப்பாங்க. அப்போ முடிவு எடுத்தா சரியான முடிவா இருக்கும். ஆனா 18 வயதுல எடுக்கிற முடிவு நிச்சயமா சரியா இருக்காது. ஏன்? அதுல இன்னொன்னு என்ன மருத்துவரை நான் சொல்றேன், இல்ல கைனகாலஜிஸ்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கு தகுதியான வயது மன ரீதியா உடல் ரீதியா வயது 23 சொல்றாங்க. 23 வயது. ஆனா 18 வயதுல கல்யாணம் பண்ணி 10 மாசத்துல குழந்தை பிறந்து அந்த அம்மா அந்த பெண்ணுடைய உடல் நலம் போயிடுச்சு. அனீமியா, மால்நியூட்ரிஷன் எல்லாம் போய் குழந்தை இறப்பு, தாய் இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. காரணமே இதுதான். இந்த காரணத்துக்காக தான் நாங்க சொல்றது. இது சென்னை கர்நாடக உயர்நீதிமன்றமும் இந்த பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த பரிந்துரை தான் நாங்க இதை சொல்லியிருக்கிறோம். நாங்க 2004 திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு முதன்மையான அமைச்சராக இருந்தீங்க, பல திட்டங்களை கொண்டு வந்தீங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அன்புமணி ராமதாஸ் அமைச்சரவையில் இடம்பெறுவாரா? அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இப்போ நாங்க இந்த தேர்தல் முடிவு எடுத்த முக்கிய காரணமே 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று நாங்கள் முக்கியமான முடிவெடுத்தோம். அந்த முடிவை உறுதிப்படுத்துவது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. 2 ஆண்டு காலம், அடுத்த 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து, இங்கேயே இருந்து அரசியல் செய்து, நாங்கள் எடுத்த முடிவுக்கு அதை உறுதி அளிக்கின்ற வகையிலே தான் என்னுடைய முடிவுகள் இருக்கிறது. அதனால எனக்கு அமைச்சர் பதவியோ அதெல்லாம் எனக்கு பெரிது கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. என்னுடைய தேவைகள் எல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த 2 கட்சிகள் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்யவில்லை, தமிழ்நாடு வைத்து வணிகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தான் இவங்க நிர்வாகம்னு எதுவும் கிடையாது, வியாபாரம், பியூர்லி பிசினஸ். இவங்க எதுக்கு, இவங்களுடைய நிறுவனர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாங்க, அந்த கொள்கைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணா அவர்களுக்கோ தந்தை பெரியார் அவர்களுக்கோ சம்பந்தமே கிடையாது. வச்சுக்கிட்டு எதோ இப்படி யார் இது பிரிச்சுக்கோ, நீ அதை வாங்கிக்கோ, இதை போட்டுக்கோ, இதை பிரிச்சுக்கோ, இதுதான் நடக்குது. தவிர மக்களின் நலன் கருதி மக்கள் பத்தி பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை இந்த 2 கட்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நோக்கத்தில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். இந்த முடிவை உறுதி செய்கிற அடுத்த 2 ஆண்டு காலம் மிக முக்கியமான காலமாக நான் பார்க்கின்றேன்.